தமிழர் நேயர்கள் கண்படக்கம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்று நாங்கள் யாரையும் புறக்கணிக்கலாம் இல்லை, எல்லா மாநிலத்தோட பேரையும் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்றாங்க. மாநிலங்களவில் எப்படி பார்க்குறேன்? இல்லை, எல்லா மாநிலத்தோட பேரையும் சொல்ல அவசியம் இல்லைன்றது அவங்க ஒரு பதிலாக தான் இதை சொல்லலாமே தவிர அதுக்கான ஒரு நியாயமான ஜஸ்டிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸுக்கு ஆட்சி காலத்தில் போட்ட பட்ஜெட்டில் எல்லா மாநிலங்கள் பேரை சொன்னாங்களா அப்படின்னா, இங்கே பிரச்சனை அது இல்லை. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட 2 மாநிலங்களுக்கு நீங்கள் ஏகப்பட்ட நிதியை கொடுத்துருக்கீங்க. ஒரு மாநிலத்துக்கு 60,000, இன்னொரு மாநிலத்துக்கு பல திட்டங்களெல்லாம் அறிவிச்சிருக்கீங்க. நம்ம பாயிண்ட் என்னென்னா, இப்போ இந்தியாவிலேயே இந்த 2 மாநிலங்கள் தான் இருக்கான்ற அந்த கேள்வியிலேருந்து தான் வருது. ஆக்சுவலாக ஏன் மற்ற மாநிலங்களை பற்றி நீங்கள் குறிப்பிடலைன்ட்டு. அதனால் நீங்கள் இது மாதிரி சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. நான் எல்லா மாநிலங்களும் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அது பிரச்சனை இல்லை. 2 மாநிலங்களுக்கு ஏன் தனி கவனிப்பு? அது அரசியல் ரீதியான ஒரு பார்வை அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். உங்கள் ஆட்சிக்கு அவங்க முட்டு கொடுக்குறாங்க, அந்த முட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் நீங்கள் செய்த வேலை என்பது தான் முக்கியம். நான் கேட்குறேன், நீங்கள் 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்கள, இவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த 2 மாநிலத்துக்கு மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். அந்த மாநிலத்துக்கு இதே பீகாரில் நீங்கள் நிதிஷோட கூட்டணியிலே இருந்திருக்கீங்க. அப்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணதில்ல. அப்போது நீங்கள் 26,000 கோடி ரோடுக்கும் பிரிட்ஜுக்கும் கொடுத்தீங்களா? இல்லை ஒரு மின்சார நிலையம் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்க போகிறோம்னு சொன்னீங்களா? இல்லை வெள்ளத்துக்கு 11,500 கோடி கொடுத்தீங்களா? ஆந்திராவுக்கு 2016 நாயுடியே வெளில வந்தார். நீங்கள் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கல ஆந்திராவுக்கு, அதை கேட்டு தானே வெளியில் வந்தார் உங்கள் கூட்டணியை விட்டு. இன்றைக்கி ஒரு மறுபடியும் அந்த கண்டிஷனில் தான் 2 பேர் சேர்ந்துருக்காங்க. அவங்க கேட்டது சிறப்பு அந்தஸ்து, நீங்கள் அது கொடுக்கல. அதுக்கு பதிலாக வேறு ஏதோ சில திட்டங்கள்லாம் கொடுத்து அவங்கள சமாதானப்படுத்த பார்த்துருக்கீங்க. அப்படி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொலிட்டிக்கலாக உங்கள் ஆட்சியை காப்பாற்றுற 2 கட்சிகளுக்கு நீங்கள் அவங்க ஆள்ற மாநிலங்களுக்கு கொடுக்கும்பொழுது இயல்பாகவே இந்த கேள்வி எழுதும். அப்போ மற்ற மாநிலங்கள்லாம் என்ன பாவம் பண்ணாங்க, மற்ற மாநிலங்கள் பேரை ஏன் சொல்லலை அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்கல்ல. அதனால் முக்கியமாக தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு 10 வருஷமாக அந்த 2 மாநிலங்கள் மேலே எந்த அக்கறையும் கிடையாது. ரெண்டாவது இந்த வாட்டி நீங்கள் அந்த 2 மாநிலங்களுக்கு கொடுத்ததுக்கான காரணம் அது அரசியல் ரீதியான காரணம். உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க வாபஸ் பெற்றாங்கன்னா உங்களுக்கு ஆட்சிக்கு ஆபத்து வரும். இந்த 2 காரணங்கள் தவிர எந்த காரணமும் இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் எல்லா மாநிலம் நீங்கள் எந்த மாநிலமும் மென்ஷன் பண்ணாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போது 20 லட்சம் ரூபாய் முத்ரா நிதியில் 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஆக்கியிருக்காங்க. அது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் அப்ளை ஆகும். 10 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் நகர்ப்புற வீடுகளுக்கு ஒதுக்கிருக்கீங்க, அது இந்தியா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. இது மாதிரி நீங்கள் ரயில்வேக்கு 2,62,000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க, அது இந்தியா முழுக்க பல்வேறு திட்டங்களை பண்ணுவீங்க. அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கிடையாதுன்றது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் மாநிலங்கள் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு அலாட்மெண்ட் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அப்போ இந்தியா முழுக்க ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ அலாட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க? அதில் நீங்கள் பீகாருக்கும் பட்டு போக வேண்டியது தானே. இதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க. இந்தியாவில் மின் நிலையங்கள் அரசு சார்பில் ஆரம்பிக்கிறதே யோசிச்சிருக்க, அது யோசிக்கிறாங்க. அது என்ன, அது கார்பன் எமிஷன் அந்த மாதிரி விஷயங்கள், க்ரீன் எனர்ஜி தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் மின்சார நிலையம் போனால் என்ன மின்சாரம் அது ஏதுன்னு ஒன்றுமே தெரியாது. ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் பீகாருக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இது அப்பட்டமான ஒரு அரசியல். நிர்மலா சீதாராமனும் மோடியும் செய்தது அப்பட்டமான ஒரு அரசியல். இந்த 2 மாநிலங்கள் மட்டுமே இந்தியா கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நியாயம் பண்ணியிருக்காங்க பாஜக. அதனால தான் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, தோற்றவர்களை பழி வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே தோற்கடித்தவர்களை பழி வாங்காதீர்கள், நாங்கள் தான் உங்களை தோற்கடிச்சோம், எங்களையும் பழி வாங்குறீங்கன்னு அவர் கேட்குறாரு. ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா, நிர்மலா சீதாராமன் கேட்குறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. சுப்பிரமணிய சாமி சொன்னது தான் சரி, அந்த அம்மாவுக்கு நல்லா டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டான வார்த்தைன்னு நினைக்கிறேன். நாங்கள் பேரை குறிப்பிடலனாலும் எல்லா மாநிலத்துக்கும் சமமாக பகிர்ந்து தான் அடிச்சிருக்கோம், பேரை குறிப்பிடணுமா, அந்த திட்டத்துக்கு அங்கங்கே போயிருக்கு அப்படின்றாங்க. சரி, அப்படின்னா நீங்கள் ஆந்திரா பேரையும் குறிப்பிட வேண்டாம், நீங்கள் பீகார் பேரையும் குறிப்பிட வேண்டாமே. ஆந்திராவுக்காவது ஒரு சின்ன ஒரு பேசிக்காக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். மாநிலங்கள் பிரித்த போது அந்த ஏபி ரீஆர்கனைசேஷன் ஆக்டில் சிலதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாங்க, காங்கிரஸ் ஆட்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த நாயுடுவே இருந்தார். நாயுடு இருந்தபோதே நீங்கள் பண்ணலை. அப்போ இப்போ உங்களுக்கு அந்த அக்கறை ஏன் வந்ததுன்னு ஒரு கேள்வி வருது. இப்போ மறுபடியும் நாயுடு வந்திருக்காரு. நடுவில் வந்த ஜெகன்மோகன் அந்த தலைநகரம் அமராவதியை பற்றி கண்டுக்கவே இல்லை. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருந்தே கண்டுக்காத விட்டார். எப்படி இங்கே ஜெயலலிதா சில திமுக ஆட்சியில் வந்த திட்டங்களை கண்டுக்காத திசை திருப்பி விட்டாங்களோ அந்த மாதிரி அங்கேயும் அது மாதிரி பண்ணிட்டார். ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது நீங்கள் அமராவதிக்கு நீங்கள் 15,000 கோடி ரூபாய் கொடுக்கறத பற்றி யாருக்கும் ஆட்சேபம் இல்லை. அதுவும் நீங்களாக கொடுக்குறீங்க. அதில் என்ன, அதுலேயும் பொடி வச்சுருக்காங்க. என்னென்னா
ஃபைனான்ஷியல் ஏஜென்சிஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்களாம். அது தவிர வந்து ஆந்திராவில் வந்து எந்த தாலுக்காக்கள் இப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட் பின்தங்கி இருக்கோ அதுக்கெல்லாம் உதவி பண்ணுவேன் அப்படின்றாங்க. அப்புறம் போலவரம் திட்டம், போலவரம் திட்டத்தோட முழு அதோட அந்த பயன் எப்படி தருது, அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, அந்த கோதாவரி வாட்டர்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் வந்து ஒரிசா பழைய சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கார். அதை பற்றின விஷயங்கள் இன்னும் முழுசாக நம்ம தீர்மானிக்காத போது நீங்கள் எப்படி அந்த திட்டத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணுறீங்கன்ற போன்ற விஷயங்கள்லாம் அவர் எழுப்பியிருக்கார். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்கும் ஏதோ செய்யணுன்றதுக்காக வைசாக் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்றாங்க. அது ஆந்திராவுக்கு தான் பெரும்பாலும் பயனளிக்கும். வைசாக் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார்னால் அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் எப்போ நீங்கள் தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறீங்க, எப்போ பண்ண போகிறீங்க. அதே மாதிரி தான் பீகாரில் கயா அமிர்தசரஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ன்றீங்க. சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அனௌன்ஸ் பண்ணி இப்போ 6-7 வருஷம் ஆச்சு. இன்னும் எந்த ஃபேக்ட்ரி வந்தது, எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தீங்க, அதுவே தெரியல இன்னும் கரெக்டாக. அப்படி இருக்கும்போது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் காரிடார் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணதான் அந்த ஏமாற்ற வேலை. நாயுடுவையும் நிதிஷையும் ஏமாத்துறாங்க. அவங்க இந்த ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு யானை பசிக்கு சோளப்பொரின்னு போட்டு போகிறாங்க. இந்த சோளப்பொரியை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது, ஆகா ஓஹோ எங்களுக்கு பிரமமாக பண்ணிட்டாங்கன்னு நாயுடுவும் நிதிஷும் சொன்னாங்கன்னா அதுவும் ஒரு அரசியல் தான். ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஆல்டர்னேட் கிடையாது, வேறு அவங்க திருப்தி அடைஞ்ச மாதிரி காமிக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க. சிறப்பு அந்தஸ்துன்னா அது வந்து நிச்சயமாக அதுக்கான வழிமுறைகளே தனியாக இருக்குது. அதுக்கு வந்து டேக்ஸ்லாம் வந்து வசூல் பண்ணதை நிறுத்தணும், சப்சிடியை அதிகப்படுத்தணும், பல விஷயங்கள் அதில் இருக்குது. நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதில் இருக்குது மக்களுக்கானது. ஆனால் நீங்கள் வந்து இதுவே உங்களுக்கு திருப்தி அடையுதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிதிஷும் நாயுடுவும் நிர்மலாவோட அரசியல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க கேட்டது சிறப்பு அந்தஸ்து, கிடைச்சது வந்து ஏதோ சில திட்டங்கள், அதுவும் வந்து இந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே இதெல்லாம் கிடைக்கணும் உறுதிமொழி எதுவும் கிடையாது. ஆந்திராவில் பிற்பட்ட தாலுக்காங்கன்னா அதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு என்னென்ன நாம்ஸ் இருக்குன்னு தெரியாது, அந்த நாம்ஸ்குள்ள எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் வருதுன்னு தெரியாது. வைசாக் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் எந்தெந்த ஃபேக்ட்ரி வரப்போது, யார் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஒன்றுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. நீங்கள் சில திட்டங்களெல்லாம் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ரோட்ஸ் 26,000 கோடி ரோடுக்கு ஒதுக்கியிருக்கீங்க பீகாரில். அதே நேஷனல் ஹைவேஸ் வந்து நாடு முழுக்க ரோடு போட்டுட்ருக்கான், இல்லை பல லட்சம் கோடி செலவில் போட்டுட்ருக்கான். அது ஒரு பகுதி தான் பீகாரில் போட போகிறீங்க. அதுக்கே தனியாக மென்ஷன் பண்ணுறீங்க. தனியாக மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா? அப்போது தனியாக நீங்கள் அக்கறை செலுத்துகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்குறீங்களே, அது ஏன்? அதுதான் அரசியல். அதுக்கு அந்த திட்டத்துக்கே வந்து ஆகா ஓன்னு சொல்கிற நிதிஷ் பண்ணுற அரசியல், அதோட கூட ஒரு அரசியல் கூட ஒன்றை விட நான் பெரிய அரசியல் பண்ணுவேன்ற மாதிரி இது இருக்குது ஆக்சுவலாக. உண்மையிலே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்னால கண்டிப்பாக வந்து இவங்க நாயுடுவோ நிதிஷோ திருப்தி அடைகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. வெளிப்படையாக வேறு வழி கிடையாது, இவங்களை தற்சமயத்துக்கு எழுத்துக்க முடியாது அப்படின்ற லெவலில் தான் அவங்களும் இருக்காங்கன்றது எனக்கு கருத்து. இப்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டில் குறிப்பிட்டிருந்தது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஒரு தனி கவனம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாட்டை திட்டமிட்டே புறக்கணிச்சிருக்காங்களா? தமிழ்நாட்டை திட்டமிட்டே புறக்கணிச்சிருக்காங்க. அதாவது ஒரு சாதாரண சின்ன விஷயம், ஒரு திருக்குறள், பாரதி, புறநானூறு, அகநானூறு ஏதோ ஒரு இதுலேருந்து கோட் பண்ணுவாங்க. எதுவுமே இந்த வாட்டி கிடையாதுன்றது ஒரு பக்கம். நீங்கள் தமிழ்நாடுன்ற பேர் கூட குறிப்பிட வேண்டாங்க. தமிழ்நாட்டுடைய திட்டங்களுக்கு நீங்கள் எதாவது ஒதுக்க வேண்டாமா? மெட்ரோ 2 வந்து 61,000 கோடி 118 கிலோமீட்டருக்கு போட்டுட்ருக்காங்க. வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு பைசா நீங்கள் ரிலீஸ் பண்ணல. இதுவும் 8 லிட்டர் இருக்கார் சீஃப் மினிஸ்டர். ஒரு பைசா நீங்கள் ரிலீஸ் பண்ணலை. 12,000 கோடி மாநில அரசோட ஃபண்ட்ஸ்லேருந்து போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ என்ன கேட்டால் பார்லிமெண்ட் நல்ல பதில் சொல்கிறீங்க. அந்த திட்டத்தோட பரிசீலிச்சுட்ருக்கோம், பல அமைச்சரகங்கள் அதை பரிசீலிக்குது. அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக என்ன மாதிரியான ஒரு திருப்பி அரசாங்கத்துக்கு என்ன மாதிரியான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நான் யோசிச்சுட்ருக்கோம். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக இது வந்து தற்சமயத்துக்கு ஒரு மாநில அரசு திட்டமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் மெட்ரோ 2க்கு எதுவும் கொடுக்க போகிறதுன்றது உறுதியாகிடுச்சு ஆக்சுவலாக. அது மட்டுமல்ல வந்து இவர் பரந்தூர் விமான நிலையமாகட்டும் அல்லது வந்து வேறு பல விஷயங்களாகட்டும் அதற்கான ஃபண்ட்ஸ்லாம் வந்து இன்னும் எதுவுமே கொடுக்காத இருக்காங்க. வெள்ள நிவாரணம் போன்ற விஷயங்கள் போன்ற பல இது கேட்டது வந்து 36,000 கோடி, கொடுத்தது 300 கோடி. வெள்ள தடுப்பு விஷயங்கள்லாம் அஸ்ஸாமுக்கு பண்ணுறாங்க, பீகாருக்கு பண்ணுறாங்க, தமிழ்நாட்டை பற்றி அதில் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க ஒன்றுமே. ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அவங்க வந்து நிச்சயமாக கேட்ட விஷயங்கள் எதுவுமே கொடுக்கல. முக்கியமாக கேட்டது வந்து இந்த விஷயந்தான். மெட்ரோவுக்கு வந்து அவங்க ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாதே இருக்காங்க. அதோட வேலைகள் வந்து முடிக்க முடியாதபடி மாநில அரசு ரொம்ப திணற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் அதுக்கான ஒரு தமிழ்நாட்டுக்கு அந்த ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப சுணக்கம் காட்டுறாங்க. வேணும்னே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நமக்கு ஓட்டு போடலைன்றதுனால தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற விஷயந்தான் நடக்குது. அதாவது மற்ற மாநிலங்கள்லாம் கொடுத்துருக்கோம், அதுலேருந்து உங்களுக்கு எல்லா திட்டங்களையும் உங்களுக்கு வரும் அப்படின்னா எல்லா திட்டங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் கூட தான் வரும். எங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கீம் உத்தரப்பிரதேசில் இன்றைக்கி 6
இந்த இடத்துல வந்து மெட்ரோ ட்ரெயின் போடுறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து மதுரை கோவை கேட்டால் அதுக்கு இன்னும் அப்ரூவலே கொடுக்காது இருக்கீங்களா ஆக்சுவலாக. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான ஃபண்ட்ஸும் அவங்க கொடுக்காத இருக்கிறதுனால தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுகிறது என்பது தான் என்னுடைய கருத்து. அதுதான் அவங்க செஞ்சுருக்காங்க ஆக்சுவலாக. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு 25 எம்பியை கொடுத்துருந்தீங்கன்னா பேரை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் 25 எம்பியை கொடுக்கல. திமுக மக்கள்கிட்ட பிச்சை எடுத்த எம்பியா தாங்க, பிச்சை எடுத்த எம்பியா தாங்க சார் மக்கள். திமுகவும் கூட்டணி கட்சிகளும் மக்கள்கிட்ட போய் பிச்சை எடுத்தாங்க, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்காங்க சார், ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். தமிழ்நாட்டுடைய குரலாக அவங்க இருக்காங்க சார். அவங்க எம்பிக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் சென்ட்ரலில் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா இது என்ன கூட்டாட்சியா இல்லை காட்டாட்சியா? இது நான் கேட்குறேன். 25 எம்பி உங்கள் அலையன்ஸுக்கு ஓட்டு போட்டால் தான் வந்து டெல்லியில் உதவி பண்ணுவாங்கன்னா இது என்ன கவர்னன்ஸ் இது? திமுக எம்பிக்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. ஸோ அவர்கள் வந்து குரல் கொடுத்தா அது எடுபடாது. அப்போ மக்களுக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பு என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பு என்ன? அவர்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகளுக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பு என்ன? தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பு என்ன? அதனால் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் இந்த மாதிரி சொல்கிறதே வந்து அன்புமணி அவர்கள் சொல்வதே வந்து நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு விரோதமான, கூட்டாட்சிக்கு விரோதமான ஒரு விஷயத்த அன்புமணி சொல்கிறார். இது தவறான ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக. இது மாதிரி அவர் சொல்வது வந்து நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது என்பது என்னுடைய கருத்து. என்னங்க, இங்கே தமிழ்நாட்டில் 40 பேரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க குரலுக்கு மதிப்பு இருக்காதா? அவங்க நீட்டு வேண்டாம்னு சொல்லக்கூடாதா? அவங்க குரலுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா? நம்ம தமிழ்நாடு அரசு நீட்டு மசோதா வாங்கி பையில் போட்டு உட்காந்துருக்கீங்களே மத்திய அரசில், அதை பற்றி அன்புமணி கேட்பார்? அதாவது நீங்கள் தோழமையோட தான் இருக்கீங்க, கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? உங்களை 25 பேர் தேர்ந்தெடுத்தால் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்கன்னா அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 பேருக்கு என்ன மரியாதை, மதிப்பு? அப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் இழிவுபடுத்துறீங்க. அன்புமணி ஐ திங்க் இந்த விஷயத்தில் பேசினது ரொம்ப வருத்தமளிக்கிறது, கண்டிக்கத்தக்கதாக இருக்கும். அண்ணாமலை ஏதோ கோயம்புத்தூருக்கு நிறைய திட்டங்கள்லாம் வரும், நிறைய ஏதோ வரும்னாரு, ஒன்றுமே அறிவிப்பில் காணும். முதல்ல அவர் ஜெயிச்சிருந்தானே அவரும் சொல்லுவார், என்ன நீங்கள் ஜெயிக்க வச்சுருந்தா நான் கொண்டு வந்திருப்பேன்னு சொல்லுவார். கோயம்புத்தூருக்கு மெட்ரோ முதல்ல அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள். கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு ஒப்புதல் கொடுக்க சொல்லணும் அவர் ஆக்சுவலாக. அதாவது அவர் பண்ணணும். அதாவது எதுவுமே வந்து நமக்கு ஓட்டு போடலை தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கிற மக்களை வந்து வஞ்சிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதனால் ஓட்டு போடாத எவ்வளவோ மாநிலங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்கால்லையும் வஞ்சிக்கிறீங்க நீங்கள். அதே மாதிரி தான் கர்நாடகாவை வஞ்சிக்கிறீங்க. அது மாதிரி எதிர்கட்சியால் தெலுங்கானாவை வஞ்சிக்கிறீங்க. எதிர்கட்சியால் எல்லா மாநிலங்களையும் வஞ்சித்தீங்கன்னா அப்புறம் வந்து என்ன அர்த்தம் இருக்குது? இந்த கூட்டாட்சிக்கு என்ன அர்த்தம் இருக்குது ஆக்சுவலாக? எங்ககிட்ட வரி மட்டும் அதிகமாக வாங்கிக்கிறீங்க. பீகாரோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் 2000 கோடி கூட தாண்டலை. நம்ம ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1 லட்சம் வரையும் போகுது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அந்த பீகாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பீகாருக்கு கொடுக்குறதுனால நமக்கு கோபமோ வருத்தமோ கிடையாது. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க தான் பேர், அதுதான் பேச்சுங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இது மாதிரிலாம் சொல்லி சமாளிக்க முடியாது. அதுவும் அன்புமணிலாம் சொல்கிறது வந்து நிச்சயமாக அடிப்படையில் வந்து ஒரு கூட்டாட்சிக்கு எதிரான ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறார். இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது சரியான முடிவு? இது வேறு வழி இல்லைங்க. நிதி ஆயோக்கில் அவர் இப்போ சிஎம் கலந்துக்க மாட்டார். அதுக்கு பதிலாக வேறு யாராவது மந்திரி அனுப்பலாம், இல்லை யாராவது அதிகாரிகள் கூட அனுப்பலாம், தலைமை செயலர் அது யாரும் மந்திரியை கூட அனுப்புவார். பட் பாயிண்ட் என்னென்னா எதிர்ப்பு ஏதோ ஒரு வழியில் சொல்லி ஆகணும் இல்லையா? நம்ம நீங்கள் எதுவுமே கண்டுக்கலை அப்படின்னா நம்ம எதிர்ப்பை ஏதோ ஒரு வழியில் சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால் வந்து அந்த விஷயத்தை அவர் முடிவு எடுத்திருக்காரு. அது வந்து சரியான முடிவு தான். ஜனநாயகத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு மாநிலங்கள் புறக்கணிக்கப்படும் போது மாநிலத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எதிர்ப்பை காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? அதனால் இது நிதி ஆயோக் மூலமாக தான் காட்டுறாங்க. இது ஏதாவது ஒரு நீங்கள் 10 வருஷமாக ஆண்டு நிற்கீங்க இந்த இந்தியாவை. தமிழ்நாட்டில் மத்திய அரசு பேர் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லுங்க. ஒரு 3000 பேருக்கு வேலை கொடுத்தா மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு இதை எய்ம்ஸை கூட கட்டியிருந்தா கூட சொல்லியிருக்கலாம். அதுவும் கட்டவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு பெரிய விஷயம் சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இது நடந்தது, மதுரை தேனி ரயில்வே பாதை நாங்கள் தான் போட்டோம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இதை ஆரம்பித்தது நீங்கள் முடிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிதுன்னு சொல்லுங்கள். பாஜக பேரை சொல்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஒன்றுமே யாராலையும் சொல்ல முடியல. நான் இன்னும் இதை பல விவாதங்களில் பாஜக பிரதிநிதிகள்கிட்ட கேட்டால் ஒன்றுமே அவங்களால சொல்ல முடியல. அவங்க திமுகவை தான் திருப்பி காங்கிரஸ் திமுகவை தான் குறை சொல்லியிருக்காங்களே தவிர 10 வருஷத்துக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 10 லட்சம் கோடி ரிலீஸ் பண்ணணுவாங்க. என்னையா 10 லட்சம் கோடின்னா அது சாதாரணமாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, வீடு கட்டுற திட்டம், பயிர் காப்பீடு திட்டம், அப்புறம் ஜல்ஜீவன் திட்டம், இந்த திட்டம்லாத்துக்குலாம் அவங்க பணம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பணம் அவங்க ரிலீஸ் பண்ணுற பணத்தை மட்டும் அந்த திட்டங்கள் நடக்கலை. அதோடு சேர்த்து மாநில அரசு பங்களிப்பும் சேர்த்து தான் திட்டங்கள்லாம் நடக்குது.
அவங்க ரிலீஸ் பண்ணுற பணத்தை மட்டும் கணக்கு போட்டு அந்த அப்புறம் ரயில்வே லைன் போட்டது, சாலை போட்டது, இந்த கணக்கெல்லாம் போட்டு 10 லட்சம் கோடி கொடுத்தேன்னுவாங்க. இது எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா நாள்லையும் செய்கிற ஒரு விஷயந்தான். இப்போ கொஞ்சம் காலத்துக்கு ஏற்றபடி கொஞ்சம் அதோட எஸ்டிமேட்லாம் மாறி இருக்குமே தவிர, கடந்த காலத்தில் வந்து 10 லட்சம் கோடின்றது 5 லட்சம் கோடியாக இருந்திருக்கும், அவ்வளோதான். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அதிகமான காஸ்ட் அதிகமாக எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும், அதனால் இது அதிகமாக இருக்கும். அதனால் 10 லட்சம் கோடின்றது வந்து நாங்கள் கொடுத்தோன்றது வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொடுத்தீங்களா? இப்போ 60,000 கோடி அலாட் பண்ணியிருக்கீங்க பீகாருக்குன்னு சொல்கிறீங்க, அது ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த மாதிரி நீங்கள் எதாவது கொடுக்குறீங்களா? 66,000 கோடி மெட்ரோ திட்டத்துக்கு செலவாதுன்னா அதில் ஒரு 10% ஆகுது நீங்கள் இமீடியட்டாக பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கலாம்ல. ஏன் ஒதுக்கல? ஒரு 6,000 கோடி ரூபாய் ஒதுக்குங்களேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? மற்ற மாநிலங்கள்லாம் வந்து மெட்ரோ ரயிலுக்கு நீங்கள் ஃபண்ட் பண்ணுறீங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் மெட்ரோ 2 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே பண்ணணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஏற்கனவே பிரச்சனையில் இருக்குது, கடனில் இருக்குது. ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் கடனில் இருக்குது, பிரச்சனையில் இருக்குன்னு அதுக்கு உடனே உதவி பண்ண போகிறீங்க. சரி, அது மாநிலம் பிரிச்சதுனால கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டுக்கு அதில் 10ல் 1 பங்காவது கொடுக்க வேண்டாமா நீங்கள்? அதை கொடுக்கலன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? சார் நிறைய விஷயங்களை போய் நன்றி சார்.